அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மணத்தக்காளி காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி என்னோடய மாடி தோட்டத்திலிருந்து கொஞ்சமாக மணத்தக்காளி காய் பறிச்சுக்கிறேன். இது வந்து ஓரளவுக்கு கீரையெல்லாம் முடிஞ்சிட்டு செடியை அறுக்கிற நிலமையில் இருக்குது. அந்த டைமில் வந்து காயை அறுத்துக்கிட்டு செடியை பிடுங்கி எரிஞ்சிடலாம். இப்போ நான் காயை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். மசாலா எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு ஒரு டீஸ்பூன், சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் கொஞ்சோண்டு. வெந்தயம் வந்து நிறைய போடக்கூடாது, கசக்கும். மிளகு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. பூண்டும் வெங்காயமும் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். 2 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட சேனலில் மணத்தக்காளி கீரையை வச்சு ஒரு சட்னி ரெசிபி நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மணத்தக்காளியில் கீரை, காய் எல்லாமே வந்து வயிற்று புண்ணு, வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. கிராமத்துலலாம் அடிக்கடி செய்வாங்க. பாருங்கள், இப்போ இந்தளவுக்கு நான் வந்து வதக்கிக்கிறேன். நல்லா எல்லாம் மசி வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ காயை சேர்த்துக்கலாம். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு காய் இருந்தால் போதும். ஒரு செடி இருந்தால் கூட நமக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி இது செய்யலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது. காயில் வந்து நிறைய கசப்பு சுவை இருந்தாலும் நமக்கு வந்து சாப்பிடும்போது கசப்பே தெரியாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து எண்ணெயிலேயே போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் செய்வாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து காயெல்லாம் வெடிச்சிரும். இப்படி போட்டோம் அப்படின்னா காய் வெடிக்காதுங்க, நல்லா மிதக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் தனியா கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதங்கணும். நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் நம்ம ஊற்றிக்கிட்டா சரியாக இருக்கும். இந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நல்லா கொதி வரணும். இப்போ நம்ம எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம். இது நல்லா கொதி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் மிதமான ஹீட்டில் வச்சு வேக விட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. நீங்கள் இதே மெத்தடில் சுண்டைக்காய் கூட செய்யலாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான மணத்தக்காளி காயை வச்சு நம்ம ஒரு காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் ரொம்ப டேஸ்டியானதும் கூட. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரைஸோட பரிமாற ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.